பாலித்தீன் கவர்கள் நிறைஞ்ச பிளாஸ்டிக் லேயர் இருக்கிற நாப்கின்ஸ் வந்து நிறைய பெண்கள் இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதன் மூலியமா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தா தான் பருத்திகளால் நெய்யப்பட்ட நாப்கின்ஸ் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 9 நாட்கள் பல லட்சம் பெண்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்திருக்கிறோம். 40 கேண்ட்ரா வேன்கள்ல எல்லாருக்கும் வந்து நாங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரியே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஐவிஎஃப் கம்பெனிகள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய உடல் உபாதைகள் நெகிழிகளால் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கருத்தரிப்பு அப்படிங்கிறது இயற்கையா இருக்கணுமே தவிர்த்து ஒரு செயற்கை முறையில இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நாப்கின்னாலையும் நம்ம உடம்பு வந்து கெடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மாதவிடாய் தான். ஆனா அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கே பலர் வந்து இன்னமும் துணிகளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து ட்ரெண்டா இருக்கிற மாதிரி கப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து நம்ம உடம்பு அதனாலலாம் கெடுதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் வந்து இந்த மாதிரி இயற்கை முறையில் இருக்கக்கூடிய பருத்திகளால் செய்யப்பட்ட நாப்கின்களை பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சி ஆகுது. அதோட வந்து அவங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். நம்மளுடைய அந்த மாதவிடாய் பிரச்சனை அந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பாதிக்கு பாதி குறையும். ஆனா வந்து அதை நம்ம பெண்கள் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே கால ஓட்டத்துல வேகமா தான் ஓடுறோம். ஆனா அந்த வேகமா ஓடுற அந்த நேரத்துல நம்மளுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நெகிழிகள் நிறைந்த நாப்கின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கை முறையில பருத்திகளால் நெய்யப்பட்ட நாப்கின்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கறது இந்த சுற்றுலா தினத்துல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஹேமலதா சேலத்துல இருந்து.